அஸ்வின் எனக்கு போட்டோஸ் அனுப்பியிருக்கான் வாட்ஸ்அப்ல. அதோட வாய்ஸ் நோட்டும் இருக்கே. ஹே சந்தோஷ், ஹரி சார் அவர் வைஃப்க்கு செகண்ட் டைம் தாலி கட்டுறாடா. செகண்ட் டைம் தாலி கட்டுறாங்க? அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைமே கல்யாணம் ஆகலையே. இவன் என்ன லூசு பையலா இருக்கான்? மருமக வந்ததும் அவங்க நிக்கிற கோலத்தை பார்த்ததும் நீங்க தலையில அடிச்சுட்டு அழுவீங்களோ இல்ல நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விடுவீங்களோ தெரியல. பட் ஐம் ஷூர் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். என்ன பொம்பளை நீ? என் வயசுக்கு உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் புடிச்ச பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. நான் கெட்டவளா? உங்க மருமக தாங்க மோசமான வேஷக்காரி. அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? கேட்டா தாங்க மாட்டீங்க. அப்படி என்ன பண்ணிட்டா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம்? ஏற்கனவே இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் அரசல் புரசலா காசிப் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அத உங்க மருமக உண்மையாக்கிட்டாங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல மறந்துட்டேனே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபேவரட் இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு ஹரி சார். மதுரையில வச்சு உங்க மருமகளுக்கு அவர் கையால தாலி கட்டிட்டாரு. சி வாய்மூடு. என் மருமகளை பத்தி இப்படி அபாண்டமா பேசாத. உன் நாக்கு அழுகி போயிடும். லட்சுமி உன்னை எதிர்த்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு செக்ரட்டரி ஆயிட்டான்னு அவளை பழி வாங்கறதுக்காகவே அவளுக்கு தெரியாம அவ பணத்தை திருடி வச்சுக்கிட்டு அவன் மேல பழி போட்டவதானே நீ. அந்த குட்டெல்லாம் வெளுத்து போச்சுன்னு இப்ப புதுசா இது வேறயா? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? 1 minute. இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி போட்டோவை வெட்டி ஒட்டுற வேலையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணா போலீஸ்ல என்ன தண்டனை தெரியுமா? 2 வருஷம் ஜெயில இருக்கும். என் மருமகன் நெருப்பு மாதிரி, அவளை கலங்கப்படுத்த யாராலையும் முடியாது. அப்படி முயற்சி பண்றவங்க அழிஞ்சுதான் போவாங்க. அந்த அளவுக்கு உங்க மருமக மேல நம்பிக்கை. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க லக்ஷ்மி தாலியும் கழுத்துமா வந்து நிப்பாங்க. அப்ப பாப்போம் உங்க நம்பிக்கை என்ன ஆகுதுன்னு. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி இது? அப்படின்னா பிரதீபா சொன்னதுல உண்மையா? நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். இது வரைக்கும் லக்ஷ்மிக்கு ஏதோ டைம் கொஞ்சம் சாதகமா இருந்தது போல, தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னமா இது? இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னா நீ சுமாரியா? லட்சுமி, என்னமா இது? என் தலையில கல்ல தூக்கி போட்டியம்மா. எவ்வளவு நம்பல? நீ எப்படிமா இப்படி? அப்பா, அங்க என்ன நடந்ததுன்னா, மாப்ள, இது அப்பா இது அம்மான்னு சொல்லிதான் தெரியணுமா? அதான் பார்த்தாலே தெரியுதுல. அவங்க பாட்டுக்கு வந்து என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கிட்டு சம்மந்தி சம்மந்தின்னு என்ன பேச விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருக்க.
என்னோட பையன் வாழ்க்கைக்கு உதவி செஞ்ச நன்றி கடனுக்காக நான் என் உயிரை வேணாலும் தரேன். ஆனா இது மான பிரச்சனை. நான் இல்ல, என்னோட சூழ்நிலையில இருக்கிற வேற எந்த பொண்ணும் ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்க மாட்டா. ஊரே கூட்டி எங்க அப்பா தடபுடல கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்ப வந்து தான் பொண்ணு லவ் பண்ண பையன் ஒரு அனாதை. அவன் போய் சொல்லி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு கல்யாணம் நின்னா அந்த அவமானத்துல எங்க அப்பா போய் சேர்ந்துருவாருடா. கூட வாழற பொம்பளை கழுத்துல தாலி இல்லனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொண்ணோட மனசுக்கும் உணர்வுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்த மஞ்சள் தாலிக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? இதுக்கப்புறம் இவங்க பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, நீங்க நடக்கிறதே வேற. என் பையன் செத்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என் மருமகளை செத்துட்டான். இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நாங்க யாரோ. உனக்கும் அந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லை. மேடம், நான் இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நம்ம எதையும் பிளான் பண்ணி செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்களே ஹரி சார். இத்தனை வருஷமா லக்ஷ்மி மாதிரி வருமானு என்ன தூக்கி கொண்டாடின என்னோட அப்பா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு என் மேல அவருக்கு வெறுப்பா இருக்கு. போதும் போதும், நீங்க எனக்கு பண்ணது எல்லாமே போதும். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். மேடம் போங்க இங்க இருந்து, போங்க சொல்றேன்ல. மேடம், நான் சொல்றது கொஞ்சம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, போங்க இங்க இருந்து, போங்க இங்க இருந்து. லட்சுமி மேடத்தோட தியாகத்துல தான் அரவிந்தோட கல்யாணமே நடந்திருக்கு. அப்போ அந்த முகூர்த்தம் உங்களுக்குன்னு எழுதி இருந்திருக்கு. அட ஆமா சார், இத்தனை பேர் மத்தியில அக்னி சாட்சியா நீங்க லட்சுமி மேடம் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இது தெய்வ சங்கல்பம், கடவுள் போட்ட முடிச்சு. ஆனா இனி நடக்க போறத நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு சார். வயசான திருவெங்கடம் சாரே
இப்படி பேசி லட்சுமி மேடத்தை தலைமுழுகிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சந்தோஷ் வந்தா என்ன நடக்குமோ? பாவம் சார் லட்சுமி மேடம். சந்தோஷ் குட்டி, உங்க அம்மா பயங்கர புரட்சி பண்ணிருக்காங்கப்பா. கேட்டா நீ ரொம்ப பெருமைப்படுவ. பிரதீபா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் குட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். நடந்தது என்னன்னு அவங்க கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விடு. ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், தாராளமா. உங்க மகன் கிட்ட நீங்க பேசாமலா? அது சரி, உங்களோட மேரேஜ்க்கு உங்க மகனும் உங்க மருமகளும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? பிரதீபா, ஏன் இப்படி பேசுற? நீ சொல்லிதானே அந்த கல்யாணத்துக்கு போன இடத்துல அந்த அரவிந்துக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் கேட்காம, எதுவுமே தெரியாம அப்பா வேற என்ன தலைமுழுகிட்டாரு குட்டி. குட்டி, அரவிந்தோட கல்யாணத்துல நான் அங்க போனேனா? உங்களை அம்மானு கூப்பிடவே எனக்கு நாக்கு கூசுது. இவ்வளவு நாள் நீங்க என் மேல காட்டின அன்பு, பாசம் எல்லாமே போய். இல்ல 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 குட்டி, எங்க அபார்ட்மெண்டே வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண மனசு வந்திருக்குமா? இது நாள் வரைக்கும் எனக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, இன்னையில இருந்து எனக்கு அம்மாவும் இல்ல. குட்டி, அப்படிலாம் சொல்லாதடா, அப்படிலாம் சொல்லாத குட்டி. இது பாரு, உன்னை விட்டா வேற யாரு இருக்கா எனக்கு? உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லடா. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல குட்டி. உன்னையும் பவியும் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லடா, வேற யாரும் இல்ல. பவி, பவி நீ வா. பவி உன்கிட்டதான். உங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. ஏயா ஏன் அடிக்கிற? உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷமா இருக்குமே. திட்டம் போட்டு என்னை அம்மாவை பிரிச்சுட்டல. சந்தோஷ், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்றதுன்னு தெரியல. நீலாம் ஒரு மனுஷன். எந்த தப்பு செய்யல, நான் எந்த தப்பு செய்யல குட்டி, எந்த தப்பு செய்யல. மனசுக்குள்ள பழசெல்லாம் ஓடுதே. இப்படி நம்மள உயிரோட வச்சு வதைக்கிறதுக்கு போகணும்னு முடிவு எடுத்தவன் நம்மள கொன்னுட்டே போயிருக்கலாம். தாத்தா, என்ன தாத்தா இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ்.
இவ்வளவு நடந்த பிறகு நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. அவங்கள நம்பின என்ன கழுத்தை அறுத்துட்டாங்க. இனி என்ன இருக்கு தாத்தா எனக்கு? சந்தோஷ் 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 சொன்னா கேளு, கதவை தர. சந்தோஷ் விபரீதமா எதுவும் முடிவெடுத்துறாதடா. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ் கதவை தரப்பா, கதவை தரப்பா. விபரீதமா எதுவும் முடிவெடுத்துறாதடா தம்பி. டேய் தாத்தா சொல்றேன்டா. டேய் தம்பி கதவை தரப்பா. சந்தோஷ் சந்தோஷ் கதவை தரப்பா. அத்தை பவி 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 பவி, எல்லாமே என் கை மீறி நடந்துருச்சு பவி. என்ன நம்பு பவி, என்ன நம்பு பவி. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பவி. இது பாரு, என்ன நம்புறது தானே, நான் உன் அத்தை தானே. என்ன நம்ப முடியாத உன்னால? நான் சொல்றது நம்பலையா நீ? நம்ப பவி, பவி நம்ப பவி நான் சொல்றத. அழாதீங்க அத்தை, அழாதீங்க. இதுல சரி தப்புன்னு சொல்ல யாருக்குமே உரிமை இல்ல அத்தை. இது உங்க வாழ்க்கை அத்தை. உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அதை அமைச்சுக்கலாம். இல்ல பவி, நான் எந்த முடிவும் எடுக்கல. உனக்கு தெரியாதா பவி, நான் இப்படி பண்ணுவேனா? என்னால இத நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதிர்ச்சியா இருக்கு அத்தை. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். இது உங்க விருப்பம். கீதாக்காக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க நீங்க போராடினப்போ நான் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருந்தேன். இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்தான். ஆனா சந்தோஷ பத்தி மட்டும் ஒரு வாட்டி யோசிச்சிருக்கலாம் அத்தை. அவன் இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் வந்தா. அவன் மனசை இப்படி காயப்படுத்திட்டீங்களே அத்தை. உடஞ்சு போயிட்டா அத்தை. பைத்தியம் புடிச்ச மாதிரி புலம்புறான். உடம்பு முடியாத தாத்தா ஒரு பக்கம் நெஞ்சில அடிச்சிட்டு கதறாரு. நான் இப்ப யாருக்குன்னு பேசுவேன் அத்தை, சொல்லுங்க. ஐயோ, நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. என் குடும்பத்தை நானே சதைச்சிட்டேனே பவி. சந்தோஷம் தாத்தாவும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அத்தை. இனி நம்ம கையில எதுவுமே இல்ல. இனிமே காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்க அத்தை.
சந்தோஷ் அவங்க அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். என்னமோ சந்தோஷ் பெரிய புரட்சி பண்ண மாதிரி பேசுற. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? டேய், இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? அவன் அவங்க அம்மாக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சான். இது தப்பா? இங்க வாழ்றதுக்குன்னு சில வரமுறை கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் வாழணும். நான் சொல்றது வேணா பிற்போக்குத்தனமா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. டேய், நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற சந்தோஷ் அவங்க அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சிருக்கானா? ஓ அப்படியா? பெத்தவங்க தான் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இங்க என்னடானா பையன் அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். நேத்துல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்ப எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுங்க, ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். அப்படிலாம் பேசாதீங்க. நடந்தது நடந்துருச்சு. அதையே நினைச்சு சாப்பிடாம இருந்தா எதுவும் மாறிட போகுதா? சந்தோஷ்க்கு அங்க நடந்ததை புரிய வச்சு மனச மாத்துறதுக்காகவாவது நீங்க சாப்பிடணும். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. அங்க நடந்ததை சொல்லி யாருக்காவது புரிய வைக்க முடிஞ்சதா? காரி துப்புறாங்க. மேடம், என்னோட புத்திய செருப்பால அடிச்சிருக்கணும். அவங்க என்ன உங்க மனைவின்னு சொன்னதும் நான் இல்லைன்னு மறுத்து இருக்கணும். அந்த பையன் சொன்ன அம்மாங்கிற ஒரே வார்த்தை அந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டே ஏறியுது. நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், செத்தாலும் என் பக்கத்துல வராதீங்க. அத்தா! ஐயோ, அத்தா, அத்தா, என்னாச்சு அத்தா? ஐயோ, அத்தா, அத்தா, அத்தா! அத்தா, அத்தா, எந்திரிங்க அத்தா, 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 எந்திரிங்க அத்தா, அத்தா, கண்ணை திறங்க அத்தா, கண்ணை திறந்து பாருங்க. என்ன அத்தா இது? உங்களை எப்படி நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்களே கடவுளே. நான் இப்படி எதுவும் செய்ய முடியாதவளாயிட்டேன்னு. இப்படிதான் என் உயிர் போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும் பவி? அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க அத்தை. பவி, தாத்தா, அங்க அத்தை சாப்பிடாம பசி மயக்கத்துல கீழே விழுந்துட்டாங்க தாத்தா. அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? நான் அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன். இல்ல, என் மேல உனக்கு மரியாதை இருந்தா நான் சொல்றத கேளு. ஐயோ தாத்தா, அங்க அத்தை பட்னி கடந்து செத்துருவாங்க போல இருக்கு தாத்தா. அம்மா அம்மான்னு சொன்ன சந்தோஷ அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்ட்டான். நீ சந்தோஷ் கூட வாழணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நீ அவன் மேல காட்டுற கரிசனம் என் உயிருக்கு ஆபத்தா தான் முடியும் சொல்லிட்டேன். நமக்கு மட்டும் ஏன் பவி இப்படிலாம் நடக்குது? காசு பணம் இல்லைனாலும் எவ்வளவு குடும்பம் நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம சந்தோஷத்தை இழந்து இப்படி நின்னுகிட்டு இருக்கோமே. வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அழலாம், ஆனா அழுறதே வாழ்க்கையா இருந்தா என்ன பண்றது பவி?
சந்தோஷ் அழாதடா ப்ளீஸ்டா. சரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? நான் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? மனசுல சந்தோஷமே இல்லாத போது பசி எப்படி தெரியும் பவி? அப்படி சொல்லாத. மனசு பாரத்தை தாங்க, உடம்பு ஒத்துழைக்கணும். இரு, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீயும் தாத்தாவும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மட்டும் எப்படி சாப்பிட சொல்ற? நீங்க எப்பவும் இப்படி என் மேல அன்பை மாறி மாறி காட்டுறதுனாலதான் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட என்னால தாங்க முடியல. நான் சாப்பிட மாட்டேன் பவி. என் வலியும் கஷ்டமும் தான் என் உடம்புக்கு இன்னைக்கு சாப்பாடு. எங்கடா போற? எங்க போனாலும் அசிங்கமும் அவமானமும் என்ன துரத்துது. அதனால கொஞ்ச நேரம் தனியா இருக்க போறேன். இதோ பாருங்க லட்சுமி அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. நாங்க இங்க குடும்பமா கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. போங்க. என்ன சொல்றீங்க உன்னி சார்? வீடுன்னு ஒண்ணு இருந்தா அவங்க போக மாட்டாங்களா? பாவம், இப்ப அவங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிட்டாங்க. என்ன உன்னி சார், லக்ஷ்மிய சந்தோஷ் வீட்டுக்குள்ளேயே கூப்பிடல. பாவம் லக்ஷ்மி எங்க போவான்? அதான் இப்படி கண்ட இடத்துல உட்காந்துருக்கா. என்ன விட்டா எல்லாரும் லக்ஷ்மி அக்கா வனாத மாதிரி ஆக்கிட்டு போல இருக்கே. சந்தோஷ் சேர்க்கலன்னா என்ன? லக்ஷ்மி அக்கா ஹரிசா இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு அக்கா போறாங்க. லக்ஷ்மி, ஆமா லக்ஷ்மி, நீ இங்க கடந்து அவதிப்படாத. ஹரிசர் வீட்டுக்கு போ. நான் இங்க கடந்து செத்தாலும் சாவேனே தவிர அங்க எல்லாம் போக மாட்டேன். லக்ஷ்மி, பிடிவாதம் பிடிக்காத. நீ இங்க இப்படி உட்கார்ந்து அசிங்கப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? லக்ஷ்மி, நீ அங்க போ. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத லக்ஷ்மி. நல்லதோ கெட்டதோ முறைப்படி இல்லைனாலும் அவர் கையால நீ தாலி வாங்கியிருக்க. இனி ஹரிசார் தான் உனக்கு எல்லாம். அவர் வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு அங்க போ லக்ஷ்மி, அதான் உனக்கும் நல்லது. ലക്ഷ്മിയുടെ ഈ പ്രശ്നത്തിന് ഹരിസാറാണ് കാരണം. ലക്ഷ്മി അവിടെ പോകുന്നത് ശരിയായിരിക്കത്തില്ല. സന്തോഷയുടെ വീട്ടിൽ പോകുന്നതാ ശരിയായിരിക്കും. ചേച്ചി, அது எப்படி சரியா இருக்கும்? I think you forgot something. சந்தோஷ் தான் லக்ஷ்மியை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே. அப்புறம் எப்படி அங்க போக முடியும்? அப்போ எங்கேயும் போகாம, அபார்ட்மெண்ட் விட்டு எங்கேயும் போகாம இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? உன்னி சார், நீங்க இப்ப கோவப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. குடும்பத்துல பிரச்சனைன்னு வர்றது சகஜம் தானே? ஆமா, அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்க போறாங்க. நாம ஏன் ஒரு பிரச்சனை ஆக்கணும்? அது சரி. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கிளம்புனப்பவே லட்சுமி அம்மா கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் இங்க பண்ணாதீங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது இல்லைன்னு. ஒரு கல்யாணம் பண்ணா 9 கிளம்புன்னு சொன்னேன். கேட்டாங்களா? இப்ப பாருங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கைஸ் கைஸ் கைஸ், கம் ஆன், ஸ்டாப். ஓகே, நமக்குள்ள ஏன் சண்டை போட்டுக்கணும்? உனி சார் சொல்றத பார்த்தா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வெளியில தெரிஞ்சா அது யாருக்கு சிங்கம்? நமக்கு தானே. லக்ஷ்மி பிடிவாதமா ஹரிசார் வீட்டுக்கு போக மாட்டாங்கிற, சந்தோஷம் லக்ஷ்மியா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்கிறான். இப்போ நம்ம என்னதான் பண்றது? பேசாம லக்ஷ்மி இந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போங்கன்னு சொல்றதுதான் பெட்டர். என்னத்த இது? ஏன் இப்படி மழையில நனைஞ்சிருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஐயோடா, இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா மழை பெய்யும் போதே வந்து கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே. பவி, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அழாத அழாத அழாத.
எனக்கு ஒண்ணும் இல்ல. குட்டி சாப்பிட்டானா, தூங்குனானா? இல்ல அத்தை, அவனுக்கு உங்க மேல கோவம் இருக்கிற அளவுக்கு அன்பும் இருக்கு அத்தை. வெறும் அன்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இவங்க பாட்டுக்கு 2 நாளா இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் எதையும் கண்டுக்காமையே இருக்கிறீங்க. உன்னி சார், இது எங்களோட குடும்ப பிரச்சனை. இதுல அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரும் தலையிட தேவையில்லை. உங்க குடும்ப பிரச்சனைனா அத உங்க வீட்ல வச்சு பேசி சால்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நடு தெருவுக்கு வந்துட்டா 4 பேரு 4 விதமா தான் பேசுவாங்க. நீ எல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி பேசுற அளவுக்கு வந்துருச்சு இல்ல? எல்லாம் எங்க போராத காலம். இதுல கோபப்பட ஒண்ணு இல்ல பவித்ரா. நாளைக்கே லட்சுமிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யாரு பதில் சொல்றது? எக்ஸாக்ட்லி. அபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்களா? பரிமளமா, ஏன் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒருத்தங்க ஏதாவது ராங் டெசிஷன் எடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த பேரும் பொறுப்பேத்துக்கிறதா? வாட் இஸ் திஸ்? கரெக்ட். இதோ பாருங்க பவித்ரா, நீங்க இவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களோ இல்ல ஹரிசார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா முதல்ல இவங்க இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. நான் எங்க அத்தையே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன். தயவு செஞ்சு இத பெரிய இஷ்யூ ஆக்காம நீங்க எல்லாரும் கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம். கம். சரி, அதான் போ சொல்லிட்டாங்களே. அத்தை வாங்க அத்தை, நம்ம போலாம். வாங்க அத்தை. பவி, குட்டி ஏதாவது சொல்ல போறான். நீங்க வாங்க அத்தை, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். வாங்க அத்தை. அது எப்படி தாத்தா? இத்தனை வருஷம் உறவை ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க. அவங்க உங்களுக்காக பண்ண ஒரு நல்ல விஷயம் கூடவா உங்களுக்கு ஞாபகம் வரல? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த ஆணி வேற இவதான். நான் கோயிலுக்கு போய் எனக்காக வேண்டிக்கிட்டதே இல்லை. என் லட்சுமி நல்லா இருக்கணும்னு தான் வேண்டி இருக்கேன். உடம்பால்ல ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாலே அதான் என்னால தாங்க முடியல. தாத்தா, நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியாமலே நம்ம பேசிட்டு இருக்கோம். சந்தோஷ், என்ன நடந்துச்சுன்னு அத்தை கிட்ட ஒண்ணுமே கேட்காம ஒரு போட்டோவை பார்த்து நீ இவங்க மேல இவ்வளவு வெறுப்ப காட்டுறது ஒன்னும் சரியில்லடா. என்ன இது தாலின்னு நினைச்சா போயும் வெறும் டாலரை போட்டிருக்க. ஆமாவும் தாலி எங்க? கூட வாழற பொம்பளை கழுத்துல தாலி இல்லனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொண்ணோட மனசுக்கு உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்த மஞ்ச தாலிக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? இதுக்கப்புறம் இவங்க பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, இங்க நடக்கிறதே வேற. ஒவ்வொரு தடவையும் என்னால இப்படி நடிக்க முடியாது, உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கும் போது ஒவ்வொரு தடையா வந்துச்சு. ஒரு அனாதைக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறது உங்களால தானே அரவிந்த் சொன்னா. எனக்கு தெரியாமலேயே என் கழுத்துல இந்த தாலி ஏறிடுச்சு. குட்டி, உன்னை தாண்டி நான் வேற எதையுமே யோசிச்சதில்ல. அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி இது? அது எப்படி நடந்திருந்தாலும் அந்த தாலி உங்க கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க என் அம்மா இல்ல. நீங்க மிஸ்ஸஸ் ஹரிதான். சந்தோஷ், என்னடா பேசுற? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு பவி. எனக்கு என் அம்மா வேணும், என் பழைய அம்மா வேணும்.
எனக்கு மட்டுமே சொந்தமான ஏன் அம்மா. நான் உன் அம்மா தான் குட்டி. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆள் கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு வாங்க. அப்பதான் நீங்க ஏன் அம்மா. சந்தோஷ் சொன்னதுதான் என்னோட எண்ணம். அதுல உனக்கு சம்மதம் தானே லட்சுமி? எனக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே. என் குட்டி தான் உலகம். அவன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். குட்டிக்காக என் உசிரிய அறுத்து எரிய சொன்னாலும் நான் தயங்க மாட்டேன். இது என்னப்பா பெரிய தாலி, எடுத்துடுறேன்ப்பா. அப்போ சந்தோஷ் சொன்ன மாதிரியே அந்த சமயக்காரன் கட்டின தாலியை எடுத்துருச்சிரு. கண்டிப்பாப்பா. எனக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவை தடுக்கிற இந்த தாலி எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்பவே எடுத்துடுறேன். இரு லட்சுமி, வேணும்னா போட்டுக்கிறதுக்கும் வேணான்னா கழட்டி வாசல்ல விட்டெறியறதுக்கும் அது என்ன காலில் போட்டு இருக்க செருப்பா? இந்த தாலிய யாருக்கும் தெரியாம கட்டிக்கல, ஊரறிய கட்டிக்கிட்டு இருக்க. அது அவ்வளவு சாதாரணமா உன் கழுத்துல இருந்து எடுத்துட முடியாது. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறைப்படி செய்யலனாலும் ஊரக்குட்டி நடந்த இந்த கல்யாணத்தை இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சுமங்கலி பொண்ணுங்களை கூப்பிட்டு அவங்கள சாட்சியா வச்சுதான் இத கழட்டி எறியணும். இந்த அபார்ட்மெண்ட் நம்ம குடும்பத்தை பார்த்து கைக்குட்டி சிரிச்சது இல்ல, காரி துப்புச்சு இல்ல. இப்ப பாருங்களா, நாங்களும் மானஸ்தங்க, எங்களுக்கும் கௌரவம் இருக்குன்னு காட்ட வேண்டாம். அதான் எல்லாரையும் வர வச்சு அவங்க முன்னாடியே கழட்டி எரிஞ்சு கலங்கத்தை துடைக்கணுமா? உங்க விருப்பம் அதானா அப்படியே பண்ணலாம்பா. சரி, நான் போய் எல்லாருக்கும் விஷயத்த சொல்லி கூப்பிடுறேன். பையனா புருஷனான்னு பார்த்தா பையன்தான் பெருசுன்னு லக்ஷ்மி சொல்லிருப்பா போல. செலிபிரிட்டி ஷெஃப் ஹரிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில யாருக்கும் தெரியாம அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க லக்ஷ்மி. இருக்கிற கொஞ்ச காலத்தை செலிபிரிட்டி ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு ஜாலியா வாழலான்னு பிளான் பண்ணா. இதுக்குதான் இப்ப ஆப்பு வச்சுட்டாங்கல்ல. ஏதோ கொஞ்ச நாள் திட்டுவாங்க, பேசாம இருப்பாங்க, அப்புறமா ஏத்துப்பாங்கன்னு இருந்த லக்ஷ்மிக்கு இப்படி எல்லாம் நடக்கும், இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாம போச்சு போல இல்ல. பாவம் பாவம். தாலியை இறக்குனா தான் குடும்பத்தோட ஒண்ணு சேர முடியும்னு சொன்னதும் தன்னோட பையன் மேல இருக்கிற பாசத்தினால தாலி கட்டினவரையே மறந்துட்டாங்க போல. இருந்திருந்தும் இந்த வயசுலதான் இவருக்கு கல்யாணமே கை குடிச்சு, ஆனா கல்யாண வாழ்க்கை கை கூடலையே. லக்ஷ்மி தன்னுடைய ஆசைக்கு ஹரிசார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் இப்படி அவரை பலியாட ஆக்கிட்டாளே. ஆமால, போயிட்டாரா? எப்படி லக்ஷ்மி மேடத்தை வீட்டுல சேர்த்துக்கணும்னா அவங்க தாலிய அறுத்து எடுக்கணும்னு சந்தோஷ் சொல்லிருக்கானோ. இதுக்கு லட்சுமி மேடம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்ன சார் பண்றது, அவங்களுக்கு வேற வழி இல்லையே. தாலிய கலட்டினாதான் வீட்டுக்குள்ள சேப்பேன்னு சொல்லி பெத்த புள்ளையே சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா லட்சுமி மேடம் இதுக்கு மனசார சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, அபார்ட்மெண்ட்லயும் இதுக்கு யாருமே எதிர்த்து பேசலையா? இது ஒரு பயந்தாங்குழி சமூகம் சார். இது தப்பு, இத தடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் முன்னாடி வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். கொஞ்சம் பேருக்கு அடுத்தவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பாக்குறதுல ஒரு கொண்டாட்டம். நம்ம பிரதீபா, பரிமளா மேடம் மாதிரி அவங்களையாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம். தப்பானவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு. நல்லவங்களா இருக்கவங்க அநியாயத்துக்கு நின்னு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க, அவங்கதான் இருக்கிறதுலே மோசமானவங்க. மனுஷங்களே கிடையாது.
சார் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சார் நான் லக்ஷ்மிய பார்த்து பேசணும். உனக்கு நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இப்படி ஒரு அசிங்கத்தை என் குடும்பத்துக்கு பண்ணிட்டு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேயா? சார் அது ஒரு விபத்து மாதிரி நடந்து போச்சு சார். தயவு பண்ணி உங்க மருமகளை எல்லாரும் முன்னாடியும் காயப்படுத்தாதீங்க. அந்த வெங்காயம் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அத சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்பதான் சந்தோஷ் லட்சுமி அம்மாவோட கொஞ்சம் நெருங்கி வந்தா அதுக்குள்ள பிரிச்சிட்டீங்க. நீ செஞ்ச பாவத்தை கழிக்க இப்பதான் உள்ள தாலிய கலட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்து கலாட்டா பண்ணாம மரியாதையா ஓடி போயிரு. ஏயா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? இப்படி ஒரு கேவலமான காரியத்துக்கு துணை போறீங்களே. அவங்க விருப்பப்பட்டா அவங்களே தாலியை கழட்டி போட்டுக்க வேண்டியதானே. இப்படி ஊரை கூட்டி ஏன் சார் இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஊரை கூட்டி நடந்த கல்யாணம் தானே, அதான் ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் பண்றோம். நாங்க எதை எப்படியோ பண்றோம். உனக்கு என்னையா, நீ வாய மூடிட்டு போயா. அது நல்லா சார், இது ரொம்ப தப்பு பண்றீங்க. நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். ஹலோ, யாரு பெத்த பொண்ணா இருந்தாலும் இங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் ஒண்ணுதான். நீ என்னமோ அப்படியே ஒழுக்க சீலர் மாதிரி ஓவரா பேசுற. போயா இங்க இருந்து. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். ஒன்னும் உதச்சா சரியாயிடும். என்னையா பண்ணுவே? என்னையா பண்ணுவே? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? யாரு இல்ல போயா. வந்துட்டாரு பெருசா நியாயம் பேசிக்கிட்டு. உன்னாலதான் இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்குது. மரியாதையா இங்கிருந்து போயிடும், இல்லன்னா நடக்கிறதே வேற. வேண்டாம் சார், இங்க நிக்கிற யாருமே மனுஷங்களே கிடையாது. இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வாங்க சார், வாங்க. போயா, வாங்க. லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அச்சச்சோ, அத்தா அத்தா பவித்ரா, அத்தா எந்திரிங்க அத்தா. என்ன ஆச்சு அத்தா? என்ன நடக்குதுங்க? பவித்ரா வெயிட் வெயிட், ஏன் கத்துற? ஹரிசர் கட்டின தாலியை கட்டிட்டு இருக்காங்க. காட்டு மிராண்டிங்களா நீங்களா? இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. பவி பவி, பவி இது தப்பான வழியில வந்த தாலி. அத கழட்டி போட வாங்கன்னு உங்க தாத்தா தான் வீடு வீடா வந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு. அதுக்குதான் வந்தோம். அது தெரியாம நீ பாட்டுக்கு வந்து உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உன் அத்தை முறை தவறி கட்டிட்டு வந்த தாலிய முறையோட கட்டிட்டு இருக்காங்க. இதுல என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்ட? ஏய், இதுதான் நேரம்னு எங்க அத்தைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மி, அத்தா என்னாச்சு? அத்தா, 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 லக்ஷ்மி, போய் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பாருங்க அத்தை எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த நிலைமைக்கு அத்தையை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. ஐயோ பவி, லட்சுமிக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா. ஊர் உலகம் எதனா பேசிடணும்னுதான் இந்த சடங்கு நடத்த சொன்னேன். ஊர் உலகமா வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்துச்சு. அத்தை தானே உங்களை பாத்துட்டாங்க. இப்படி ஊர் உலகம் பேரை சொல்லி சொல்லி பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறது எல்லாம் போதும். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன்.
உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்.